இந்த வீடியோட ஆரம்பத்திலே சொல்றோம், இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க தயவு செஞ்சு கோவப்படாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கு. ரைட். செம்மணி மனித புதைகுழி விடயத்துல எங்களுக்கு தெரியும், நாங்க நிறைய ஏஐ தொடர்பான ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய புகைப்படங்களை நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நாங்க இந்த புகைப்படங்களை உருவாக்குவதற்குரிய நோக்கம் என்னவா இருக்கின்றன்னு சொன்னா, அங்க நடத்தப்பட்ட அந்த கொடூரமான விஷயங்கள், எங்களுடைய மக்களுக்கு நடத்தப்பட்ட அந்த கொடூரமான விஷயங்கள் வெளியால கொண்டு வரப்படணும். நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் போய் சேரணும். அது தொடர்பாக நிறைய விழிப்புணர்வுகள் நடக்கணும். அந்த விடயங்களுக்கு செய்தவர்களுக்குரிய தண்டனைகள் கிடைக்கப்பட வேண்டும். அந்த விடயத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் சொல்லி நிறைய நல்ல நோக்கத்துக்காக தான் நீங்களும் நானும் அந்த ஏஐ பயன்படுத்தி செம்மணி மனித புதைகள் தொடர்பான நிறைய ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின நிறைய போட்டோக்களை நாங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்க கிரியேட் பண்ற அந்த போட்டோக்கள் இந்த செம்மணி விடயத்துல எங்களுக்கு நன்மையை செய்ய போகுதா தீமையை செய்ய போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நன்மையை விட மறைமுகமாக நிறைய தீமையான விஷயங்கள் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்க கிரியேட் பண்ற அந்த போட்டோக்கள் எங்களுக்கு செஞ்சு கொண்டிருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். உண்மையிலேயே இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போட்டோ கிரியேட் பண்றதுல நிறைய தீமைகள் இல்லை. உண்மையாவே நிறைய தீமைகள் இல்லை. அதுல நிறைய நன்மைகளும் இருக்குது, ஒரு சில தீமைகளும் இருக்குது. ஆனா இந்த செம்மணி மனித புதைகுழி விடயத்துல நாங்க கிரியேட் பண்ற அந்த ஏஐ போட்டோக்கள் நன்மையை விட நிறைய தீமையை தான் மறைமுகமாக எங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்குது. என்ன மாதிரியான விஷயம்னு சொன்னா, உண்மையிலேயே இந்த செம்மணி மனித புதைகுழியானது எங்களுடைய உணர்வு ரீதியான ஒரு விஷயம். அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடூரத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கிற விஷயம் தான் இந்த செம்மணி மனித புதைகுழி. அந்த மனித புதைகுழி தொடர்பாக நாங்க ஒரு போட்டோ ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு போட்டோ கிரியேட் பண்றதால அந்த போட்டோ காலப்போக்கில, அதாவது கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த போட்டோ பாக்குற ஆட்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தோணும், என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க புரிஞ்சு கொள்வாங்கன்னு சொன்னா, உண்மையிலேயே அந்த போட்டோக்கள் உண்மைத்தன்மை, அதாவது செம்மணி மனித புதைகுழி தொடர்பான உண்மைத்தன்மையை குறைச்சு மதிப்பிடும், குறைச்சு காட்ட போகுது. அந்த போட்டோக்கள் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான உண்மைத்தன்மையை குறைச்சு காட்டும். ஏன்னு சொன்னா, நாங்க ஏஐல கிரியேட் பண்ற போட்டோ எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, ஏஐல யதார்த்தமான போட்டோக்கள் கிரியேட் பண்ண முடியும். அதே நேரத்துல ஏஐ தொழில்நுட்பமானது ஒரு வரமுறைக்கு உட்பட்டு தான் செயற்படும். அதுக்கு சுயமான உணர்வு ரீதியான விஷயங்களை கொண்டு வர தெரியாது. அதுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி தான் அந்த போட்டோக்கள் கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு தமிழ் சமூகம், தமிழ் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அதுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த அறிவை வச்சு கொண்டுதான் அது அந்த போட்டோக்களை எங்களுக்கு கிரியேட் பண்ணி தரப்போகுது. உண்மையிலேயே செம்மணி எங்களுடைய உணர்வு ரீதியான ஒரு விஷயம். அப்ப எங்களுடைய அந்த எங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடூரமான விஷயங்களுடைய உண்மைத்தன்மையை இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கிரியேட் பண்ணி நாங்க கிரியேட் பண்ற போட்டோக்கள் குறைச்சு காட்டும் காலப்போக்கில். அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே செம்மணி பகுதியில நடைபெற்ற விஷயங்கள், அந்த பகுதியில நடைபெற்ற விஷயங்களை அந்த கதைகளை திரிவுபடுத்தி காட்டும். இந்த ஏஐ புகைப்படங்கள் மூலம் அந்த கதைகள் திரிவுபட்டு போகும். அதாவது உண்மையிலேயே அங்க நடைபெற்ற கொடூரங்கள் நாங்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிரியேட் பண்ற போட்டோக்களை பாக்குற ஒரு நபருக்கு, அதாவது வேறொரு மொழி பேசுற நபரோ அல்லது வேறொரு நாட்டில் இருக்கிற நபரோ அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அவருக்கு அங்க நடைபெற்ற அந்த கொடூரம், அந்த உண்மையிலேயே செம்மணி பகுதியில் நடைபெற்ற அந்த விஷயம் அந்த கதை அவருக்கு திரிவுபடுத்தி காட்டப்படும். அந்த புகைப்படத்தை பார்க்க அவர் அந்த விஷயத்தை அங்க நடைபெற்ற அந்த கொடூரத்தை அந்த வரலாற்று உண்மையை அங்க நடைபெற்ற அந்த உண்மையான விஷயத்தை அவர் அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அவருக்கு அந்த விஷயம், அந்த உண்மை அந்த ஏஐ தொழில்நுட்பம் என்ன செய்ய மாட்டா திரிவுபடுத்தி தான் காட்ட போகுது. இது ஒரு விஷயம். இது மிக 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 ஒரு தீங்கான விஷயம். அங்க நடைபெற்ற அந்த விஷயத்தை, செம்மணி பகுதியில் நடைபெற்ற அந்த கொடூரத்தை இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் கிரியேட் பண்ற போட்டோக்கள் திரிவுபடுத்தி காட்டும். இது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு தீங்கான ஒரு விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, சட்டபூர்வமான ஆதாரங்களுக்கு தான். இப்ப உண்மையிலேயே செம்மணி பகுதியில உண்மையான புகைப்படங்கள், அதாவது அந்த பகுதியில எடுக்கப்பட்ட உண்மையான புகைப்படங்களும் நிறைய இன்டர்நெட்ல இருக்குது. அதே நேரத்துல நாங்க ஏஐ மூலம் கிரியேட் பண்ணி நாங்க அப்லோட் பண்ற போட்டோக்கள் நிறைய இன்டர்நெட்ல இருக்குது. அப்ப இப்ப பார்த்தோம்னு சொன்னா, ரீசன்ட் கொஞ்ச நாளாவே பார்த்தோம்னு சொன்னா நிறைய ஏஐ தொடர்பான போட்டோக்கள் நாங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த உண்மையான புகைப்படங்களும் இன்டர்நெட்ல இருக்க போகுது, ஏஐ மூலம் நாங்க கிரியேட் பண்ற புகைப்படங்களும் இன்டர்நெட்ல இருக்க போகுது. அப்ப நாங்க செம்மணி தொடர்பான விஷயத்தை தேடும்போது ஏஐ தொடர்பான புகைப்படமும் வரப்போகுது, உண்மையான புகைப்படமும் வரப்போகுது. அப்ப இதுல எது உண்மையான்னு சொல்லி ஒரு சில நபர்களுக்கு குழப்பம் ஏற்படலாம். அதாவது அந்த ஏஐ மூலம் நாங்க கிரியேட் பண்ற அந்த புகைப்படங்கள் ஜோடிக்கப்பட்ட புகைப்படங்களா இருக்கும். அதாவது உண்மையான புகைப்படத்தை விட அந்த புகைப்படங்கள்
ஜோடிக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இருக்கும். இதனால வந்து ஒரு குழப்பமான நிலை வந்து ஏற்படும். அதாவது உண்மையான சாட்சியங்கள், உண்மையாகவே அந்த பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் உண்மையான சாட்சியங்கள். அந்த உண்மையான சாட்சியங்களை வந்து குறைச்சு மதிப்பிட்டு காட்ட போது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்க கிரியேட் பண்ற புகைப்படங்கள். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த செம்மணி பகுதியில பாதிக்கப்பட்ட நபர், அந்த செம்மணி பகுதியில பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் தப்பிச்சு உயிரோட இருக்கிற பட்சத்துல அவர் ஒரு சாட்சியத்தை வழங்கினா அந்த சாட்சியத்தை கூட சந்தேகமான பார்வையில பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த ஏஐ தொடர்பான புகைப்படங்கள் வந்து தள்ளும். அந்த ஏஐ தொடர்பான புகைப்படங்கள் வந்து அந்த உண்மையான சாட்சி கூறுகின்ற விஷயத்தை கூட சந்தேகப்பட வைக்கக்கூடிய மாதிரி தொழிற்படும். அப்படி ஒரு விஷயமும் இருக்குது. இதுல வந்து நாங்க தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நான் சொல்ல வர விஷயத்த நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, ஒருவர் வந்து அந்த செம்மொழி பகுதியில பாதிக்கப்பட்டு அங்கிருந்து தப்பி இப்பொழுது உயிரோடு இருக்கிறார்னு சொன்னா அவர் ஒரு உண்மையான சாட்சி. அவர் வந்து உயிரோடு இருக்கிற உண்மையான ஒரு சாட்சி. அங்க நடைபெற்ற கொடூரத்தை, அங்க நடைபெற்ற விஷயங்களை வந்து கண்ணால பார்த்து உண்மையான ஒரு சாட்சி. அந்த சாட்சி சொல்கின்ற விஷயமும் நாங்க இப்ப ஏஐல கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த போட்டோக்கள், அந்த இமேஜஸ் வந்து சொல்லுகின்ற விஷயமும் வந்து சில வேளை வேறுபட்டதாக இருக்கலாம். அதனால பார்த்தோம்னு சொன்னா நாங்க இந்த ஏஐ கிரியேட் பண்ண போட்டோவை பார்த்துட்டு உண்மையான சாட்சி சொல்ற விஷயத்த கூட நாங்க சந்தேகப்பட்டுன்னு சொல்றது தமிழ் மக்களை சொல்லவில்லை. வேற மொழி பேசுகின்றதோ அல்லது வேறு நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அதை வந்து சந்தேக கண்ணோட பாக்குறதுக்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏஐல செம்மணி தொடர்பான விஷயங்களை வந்து கிரியேட் பண்றது, செம்மணி தொடர்பான புகைப்படங்கள் கிரியேட் பண்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், நாங்க இந்த ஏஐல கிரியேட் பண்ற போட்டோக்கள், வீடியோக்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா கவரக்கூடியதா இருக்கும். ஒரு ஏஐல கிரியேட் பண்ண போட்டோ வந்து ஒரு பார்வையாளரோ எங்களோட வீடியோவையோ நாங்க எங்க டாக்குமெண்ட் ஒன்றைய வந்து எங்களோட பார்வையாளர்களால் பார்க்க அது வந்து அவரை கவரக்கூடியதாக இருக்கும். ஆனா அது பார்த்தோம்னு சொன்னா உண்மைத்தன்மையை வந்து குறைச்சு காட்டும். அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே அந்த செம்மணி பகுதியில பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள், அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர்களை வந்து அவமரியாதை செய்கிற மாதிரியான ஒரு விஷயமா வந்து காலப்போக்கில் அது அமைகிறதுக்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்க உருவாக்குற இந்த போட்டோ எல்லாமே வந்து நாங்க நல்ல நோக்கத்துக்காக தான், இப்படியான சிந்தனையில வந்து நாங்க உருவாக்குறது இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். நாங்க நல்ல நோக்கத்துக்காக தான் உருவாக்குறோம். ஆனா அந்த நல்ல நோக்கத்துக்காக நாங்க உருவாக்குற இந்த புகைப்படங்கள் வந்து எங்களுக்கு மறைமுகமாக இப்படியான தீங்கான விஷயங்களை வந்து செஞ்சு கொண்டிருக்குது, இனியும் செய்யத்தான் போகுது. இதனால வந்து நாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த செம்மணி பகுதியில பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அந்த ஏஐ தொடர்பான அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது அது அவங்களுக்கு இன்னும் நிறைய மன வருத்தத்தையும் மன உளைச்சலையும், அது மட்டும் இல்லாம அவங்களை வந்து அவமதிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து அந்த ஏஐ புகைப்படங்கள் வந்து காட்ட போகின்றது. இதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏஐல போட்டோ, செம்மணி தொடர்பான விஷயங்களை வந்து போட்டோவை கிரியேட் பண்றது வந்து நாங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த செம்மணி பகுதி தொடர்பாக நாங்க ஏஐல கிரியேட் பண்ற இந்த புகைப்படங்கள் இன்னொன்று நிறைய இருக்குதானே, அந்த புகைப்படங்களையும் உண்மையான புகைப்படங்களையும் ஒப்பிட்டு எது சரியான புகைப்படம் என்று சொல்லி ஒரு குழப்பமான நிலை வந்து காலப்போக்கில் வந்து ஏற்படும். அதனால வந்து நாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த விடயத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வச்சிருந்தேன். இந்த விடயம் தொடர்பாக நான் சொன்னதில் ஏதாவது பிழை இருக்குன்னு சொன்னா அதை என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு செம்மணி விடயத்துல இந்த ஏஐ தொடர்பான புகைப்படங்களை கிரியேட் பண்றதை தவிர்த்து கொடுங்க. நீங்க நல்ல நோக்கத்துக்காக கிரியேட் பண்ணினாலும் நான் சொன்ன மாதிரியே இப்படி ஒரு சில தீங்கான விஷயங்கள் வந்து மறைமுகமாக இந்த ஏஐ புகைப்படங்கள் எங்களுக்கு செய்ய போன்றது, செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.